டெப் என்று சொன்னால் என்னது? ஓகே, டெப்னு சொன்ன மீனிங் என்னன்னு சொன்னால் டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனுக்கும் சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியால் உருவாக்கப்பட்டிருக்கும், அதோட ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுப்போம், இல்லாட்டி இந்த டிக்டாக் வேணாலும் எடுப்போம். இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன். இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓன் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, எந்த ஃபாலோவர்ஸுமே உங்களோட அந்த அக்கௌண்ட் உங்களோட. இது டிக்டாக்கு சொந்தமானது. எப்போ வேணுனாலும் உங்களோட அக்கௌண்ட்டை இவங்க பேன் பண்ணலாம், எப்போ வேணுனாலும் இவங்க வெளியில் போகலாம், எப்போ வேணுனாலும் உங்களை ஷேடோ பேன் பண்ணலாம், என்ன வேணுனாலும் இவங்க பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது நீங்கள் ஓன் பண்ணுறல ஒரு தனிப்பட்ட நபர், தனிப்பட்ட ஆர்கனைசேஷன், அப்படி தனிப்பட்ட கவர்மெண்ட், அப்படி இல்லைன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு குழு ரன் பண்ணுற ஒரு விஷயத்த சென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் சொன்னால் ஒரு தனிப்பட்ட நபரே ஒரு தனிப்பட்ட குழுவோட கண்ட்ரோல் இருக்காது, உலகம் பூரா இருக்கிற நோட்ஸுகளோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓன் பண்ணுற எல்லாமே, ஈவன் தோ அந்த ஆப்பை கிரியேட் பண்ணது ஒரு ஆளாக இருந்தாலும் அந்த ஆப்பை ரன் பண்ணுறது, பாவிக்கிறது, அந்த மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு உலகம் பூரா பறந்திருக்கிற நோட்ஸு கூட நடக்கும். ஸோ அதில் நீங்கள் ஓன் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு ஓனானதாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பிளாக் செயின் கன்செப்ட், என்எஃப்டியோட கன்செப்ட் வழங்காட்டி அதுக்குன்னு சொல்லி தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கீங்க, பார்த்துக்கொள்ளுங்க. பிளாக் செயினுங்கிறது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் விஷயம் உண்டு. ஸோ அதில் நிறைய அப்ளிகேஷன் எல்லாம் உருவாக்குறதுக்காக கொண்டு வந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் எத்தூரியம். அதே மாதிரி இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எத்தூரியத்தில் எழுதி பிளாக் செயினில் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் குறிப்பிட்ட விஷயங்கள் நடந்தால் இது நடக்கணும், இந்த விஷயத்தை மீட் பண்ணி நடக்கப்படான்னு சொல்லி ஆல்ரெடி எழுதி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த விதமான எரரும் இல்லாமல் நடந்துட்டு போகும். ஸோ ஒரு ஆள்ற தனிப்பட்ட நபர கண்ட்ரோலோ, தனிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியோட மெனிப்புலேஷனோ எதுவுமே இருக்காது. ஸோ எந்த பர்சனல் ஒப்பீனியன்னு சொன்னால், இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நம்ம இப்போ பாவிச்சிட்டு இருக்கிற எல்லா வகையான சென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸுக்கும் ஈக்குவலான டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே அந்த டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் மூவ் ஆயிடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி எந்தெந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்களோ அவங்க அப்படியே மொத்தமாக அவங்களோட டேட்டாவை டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷனுக்கு மாற்றிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க பிஸ்னஸ் அவுட் வழியால் போகக்கூடாங்கிறதுக்காக. நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற பாதை என்னன்னு சொன்னால் டீசென்ட்ரலைசேஷன், நம்மளோட மணியை நம்ம ஓன் பண்ணுறது, நம்மளோட டேட்டாவை நம்ம ஓன் பண்ணுறது, நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஓன் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு இல்லாட்டி இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல எல்லார்ட்டையுமே பரவலான நாலேஜ் வந்துடும். எல்லாருமே டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்ஸ்கள், டீசென்ட்ரலைஸ் விஷயங்கள், ஒரு சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாருமே விலை போக பார்ப்பாங்க. அந்த டைம்ல அதை ஏர்லி அடாப்டர்ஸாக வரவங்களும் நல்லா வருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற ஜாயின்ட்ஸ்கள் அவங்களோட டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன்களை உருவாக்குவாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேம் ஒன்று, ஃபேமஸான கேம் ஒன்றில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், முடிச்சு லெவலப் பண்ணி போய் அவங்களோட கேரக்டரை பெரிய அளவுக்கு லெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு எவ்வளோ டைம் போட்டு நீங்கள் கேமில் ஆடி இருப்பீங்க, அப்படி இல்லாட்டி எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் புது கேரக்டர்ஸ், அதோட ஸ்கின்கள் வாங்கியிருந்தாலும் நாளைக்கு எல்லாமே அந்த கேமுக்குள்ளே இருக்க போகுது. நீங்கள் எதுவுமே ஓன் பண்ண போகிறல, உங்களோட நீங்கள் எப்போ கேமை ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வரீங்களோ எல்லாமே அந்த கேம்ல ஏறிக்கும் உங்களுக்குன்னு சொல்லி ஓன் ஆகல. ஈவன் தோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் மணி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும். அதனால தான் இப்போ பிளாக் செயினில் என்எஃப்டி கேம்ஸ் வந்துருக்குது. ஓகே, சேம் கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் உருவாக்குற கேரக்டர், நீங்கள் வாங்குற எல்லாமே உங்களோட ஓன், உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட கேம் விளையாடுற அவதார் எல்லாமே உங்களோட Web3 வாலெட்டில் இருக்கும். அது நீங்கள் ஓன் பண்ணுவீங்க. உங்களோட Web3 கனெக்ட் பண்ணினா தான் உங்களோட வாலெட் வரும். உங்களோட கேரக்டரை நீங்கள் எப்போ வேணுனாலும் இன்னொரு ஆளுக்கு விற்று கொள்ளலாம், விற்று பணமாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை இன்னொரு ஆள்கிட்ட இருந்து நீங்கள் பர்சனலாக வாங்கி கொள்ளலாம். ஓகே, அது ஏன்னு சொன்னால் உங்களோட அசெட், அந்த கேம் டேயோ ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி அசெட்டில். அதனால தான் இந்த பிளாக் செயின் கேமிங்கிற இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்போ என்னென்ன சென்ட்ரலைஸ்ட் கேம்ஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்கோ எல்லாமே பிளாக் செயினுக்கு வருவாங்க. அப்படி இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலான கம்பெட்டிட்டர் பெஸ்ட்டான கேம்ஸ் டீசென்ட்ரலைஸ்டாக வந்துடும். ஸோ அது கேமிங் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நம்ம பாவிக்கிற சோஷியல் நெட்ஒர்க்ஸில் இருந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ், என்னென்ன வெப்சைட், என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் பாவிச்சிட்டீங்களோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டாக மாறிடும். நம்மட விஷயங்கள், நம்மட டேட்டா, நம்மட கேரக்டர், நம்ம செய்கிற விஷயம், நம்மட அக்கௌண்ட் எல்லாமே நம்ம ஓன் பண்ணுற மாதிரி
கொஞ்சம் காலத்தில் வந்துடும். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷன் பாவிக்கிறீங்க? ஸோ இது இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் வருமா, இல்லை இன்னும் டைம் எடுக்குமா, இல்லை இன்னும் கூட இப்போவே அது நிறைய யூஸ் ஆரம்பிச்சான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் பட் வித் $5 கேஸ் ஃபீஸோட எங்கள் HBU கன்சல்டன்சியால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த நேமில் இருக்கிற வெப்சைட் hbuconsultancy.com அந்த வெப்சைட்டுக்கு போய் அதில் ஃப்ரீ கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. பை.